நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் 2வது பகுதி மீண்டும் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 28 25ஆம் வசனத்தின் 2வது பகுதி. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எல்லாரும் ஒரு முறை சத்தமாய் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிக்கலாம் அப்படின்னு சொல்லல, செழிப்பான். நிச்சயமான ஒரு வாக்கு தத்தம் இந்த வசனம். கர்த்தரை ஒருவன் நம்பி விடுவானால் அவன் நிச்சயமாய் செழிப்பான். கடந்த வாரத்திலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாகி இந்த வார்த்தையை கொண்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். அதிலே விசேஷமாக ஆபிரகாமின் செழிப்பை குறித்து நாம் வாசித்தோம், நாம் தியானித்தோம். இந்த மனிதனை குறித்து ஆதியாகமம் 13:12 வாசிக்கும் போது, மிருக ஜீவன்களோடு வெள்ளி பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இந்த ஆபிரகாம் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:35 இந்த ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசர் அவன் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் தேட சென்ற பொழுது தன் எஜமானை குறித்த சாட்சியை சொல்லும் பொழுது, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனையும் பெற்றாள். அவர் தமக்குண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்போ இந்த வேலைக்காரன் போய் பெண் தேட போன இடத்துல, எங்க எஜமானுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்க ஏதாவது கொடுக்க முடிஞ்சா கொடுங்கன்னு கேட்கல. என்ன சொன்னார்னா, என் எஜமானை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் கொடுத்திருக்கிறார். எங்க எஜமானுக்கு ஒரு பிள்ளையும் முதிர் வயதுல கூட ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில அல்லது இந்த எஜமானாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில எப்படி தேவன் செழிக்க செய்தார் அப்படின்றத தைரியமாக சாட்சியாக இந்த மனுஷன் அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரம் பேசும்போது ஆபிரகாம் இப்படிப்பட்ட செழிப்பை அடைவதற்கு இந்த மனுஷன் தான் சொந்த வீடு நாடு தேசம் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசம் எதுன்னு கூட தெரியாம அந்த மனுஷன் கிளம்பி போயிட்டாரு. ஆனா அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய செழிப்பை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அந்த செழிப்பை அனுபவிப்பதற்கு ஆண்டவர் நீதிமொழிகள்ல நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஒரு மனுஷன் செழிக்க வேண்டுமானா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து 3 பாடங்களை கற்றுக்கொண்டோம். கடந்த வாரம் பேசின 3 உப தலைப்புகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நம்ம கவனித்தோம், do not take claim on what belongs to others. பிறருடைய பொருள் மேல் உரிமை கோரக்கூடாது என்று நம்ம கவனித்தோம். அதில் ஆபிரகாம் எப்படி யுத்தத்தின் முடிவில் சோதோமின் ராஜா கொள்ளை உடைமைகள் எல்லாம் கொடுக்க முன் வந்த போது, வாங்க மாட்டேன், அது உம்முடையது, அது எனக்கு வேண்டாம் என்று சோதோமின் ராஜாவுடைய கொள்ளை உடைமைகள் மேல் ஆசை இல்லாமல் இந்த மனிதன் உரிமை கோராமல் அவைகளை தவிர்த்ததை பார்த்தோம். அப்போ நம்ம சொன்னோம், கர்த்தர் ஒரு மனுஷனை செழிக்க செய்யணும்னா பிறருடைய பொருள் மேல் ஆசைப்படுறது, அது வேண்டும் என்று உரிமை கோர்றது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு நம்ம கவனித்தோம். 2வது நம்ம கவனித்தோம், ஆபிரகாமிட்டந்து தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது வேறொரு மனிதன் தன்னை ஆசீர்வதித்தான் என்று நாம் மற்றவர்கள் உண்மையில் புகழ்ச்சியை நாம் செலுத்தக்கூடாது. யாரும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தம் கொண்டாட விடக்கூடாது. சொந்தம் கொண்டாடன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க தான் காரணம் என்று சொந்தம் கொண்டாட விடக்கூடாது. அங்கே ஆபிரகாம் அதை தான் சொல்லுகிறார், மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான் என்று நான் சொல்லாதபடிக்கு ஒரு சிரட்டையும் செருப்பின் வாரை கூட நான் தொட மாட்டேன்ட்டார். கிரெடிட் கோஸ் டு காட். எல்லா புகழும் கீர்த்தியும் தேவன் ஒருவருக்கே உரியது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார்னு எலியேசர் சொன்னார் இல்லையா? அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணர் கர்த்தர்.
எல்லா நல்ல ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கிறோம். நமக்கு இந்த நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் நம்மை செழிப்படைய செய்யணும்னா எந்த மனுஷனும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தம் கொண்டாடாதபடி, அதற்கு காரணத்திற்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று கவனித்தோம். மூன்றாவது, இந்த ஆபிரகாமை கர்த்தர் இவ்வளவு செழிப்படைய செய்ததற்கான மூன்றாவது ஒரு ரகசியம் நாம் கவனித்தோம். அவன் தேவன் மேல் வைத்திருந்த விடாத நம்பிக்கை. தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை விட்டு அவன் விலகவே இல்லை என்று கவனித்தோம். We should not shift our confidence from God என்று கவனித்தோம். We should not shift our confidence from God. இந்த மனிதன் சோதோமின் ராஜா தனக்கு கொள்ளை உடைமைகளை கொடுக்க வருகிறேன்னு சொல்லும் பொழுது 2 கையை உயர்த்தி என்ன சொன்னான்? மனுஷன் என்னை ஆசீர்வதித்தேன் என்று நான் சொல்லாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தருக்கு நேராக என் கரங்களை நான் உயர்த்து. 2 கையை உயர்த்துங்க பார்ப்போம். என்ன சொல்லணும்? வானத்தையும் பூமியும் உடைய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கை கர்த்தர் மேல வைங்க. மனுஷனை நம்புவது விருதா, பிரபுக்களை நம்புவது விருதா, செல்வத்தை நம்புவது விருதா, ஆஸ்திகளை நம்புவது விருதா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நாம் கடந்த வாரம் நம்ம தியானித்து நாம ஆசீர்வதிக்கப்பட்டோம். இதை குறித்து நான் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் என்னை நடத்தினார். அதுல விசேஷமாக இன்றைக்கு நாம் ஆபிரகாமிட்ட கற்றுக்கொண்ட இந்த மூன்றாவது பாடம் இருக்கு பாருங்க, அதுல கொஞ்சம் உள்ள போலான்னு நினைத்தேன். ஆபிரகாம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை மட்டும் அந்த மனுஷன் விடவே இல்லை. விசுவாசிகள் எல்லாருக்கும் தகப்பனாக, நமக்கு முன்னோடியாக அந்த மனுஷன் மாறி இருக்கிறார். மனுஷனை நம்ப மாட்டேன், கர்த்தரையே நம்புவேன் என்று அந்த மனுஷன் உறுதியா இருந்தார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறபடி கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்ன வார்த்தைக்கு இந்த மனுஷன் அடையாளமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில உறுதியாக கர்த்தரை நம்பணும் அப்படின்றது தேவனுடைய பிரியம். கர்த்தரையே நாம் சார்ந்திருப்பது அவருக்கு ரொம்ப பிரியம். நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது நமக்கு இருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ செழிப்பப்பா, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தரை நம்பின ஒருவரையும் தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். ஒரு மனிதன் கர்த்தரை நம்புவானால் தேவன் மேல் அவன் வைத்திருக்கிற உறுதியான நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்துவான், அதுதான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம். மீண்டும் ஆபிரகாமின் வாழ்க்கைக்குள்ளே இந்த மனிதன் எப்படி தன் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்தான் என்று நாம் இன்னைக்கு கவனிக்க போகிறோம். இன்றைக்குடைய செய்தியின் தலைப்பை எழுதுங்க, ரிமைன் ஃபர்ம் இன் ட்ரஸ்டிங் காட். கர்த்தரை நம்புவதில் உறுதியாய் இருங்கள். எழுதுங்க, கர்த்தரை நம்புவதில் உறுதியாய் இருங்கள். கர்த்தரை நம்புகிறேன் என்று சொல்வது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கையில் அசையாமல் உறுதியாய் இருக்க நாம் உறுதி கொள்ள வேண்டும். என்ன வந்தாலும் சரி, தேவனை நம்புவது, அவரை சார்ந்து கொள்வதில் நான் ஒரு நாளும் தளர்ந்து போகவே மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். யோபுவின் உறுதியை பார்க்கும் பொழுது மனைவி கேட்கிறார், உங்களுடைய உத்தமத்தில் இன்னும் நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி. கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? இன்னும் கர்த்தர்ல நம்பிக்கையா இருப்பேன். அவர் சொல்லும்போது சொல்லுவார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். கொன்று போட்டா கூட நம்பிக்கையா இருப்பேன். அதாவது இன்னொரு சொன்னா முடிவில்லாத விசுவாசம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம காலத்தில் எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன பண்ணேன், காத்துக்கிட்டேன். கடைசி வரைக்கும் அந்த விசுவாச கப்பலை உடைக்க விடலை நான். எவ்வளவு பாடு, உபத்திரம், நிந்தை, அவமானம், பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையிலிருந்து, அவர் மேல் வைத்த விசுவாசத்திலிருந்து நான் விலகவே இல்லை. அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன் என்று பவுலும் சொன்னார். நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்கு தேவை. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். ஆபிரகாம்கிட்ட இந்த பழக்கத்தை நம்ம பார்க்க முடியும். 3 விதத்தில் அவன் தேவனை உறுதியாய் நம்பினான் என்பதற்கு 3 சம்பவங்கள்
3 அடையாளங்கள், 3 குணாதிசயங்களை பார்க்க முடியும். முதலாவது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். குறிப்பை எழுதுங்க, பின்பு விளக்குறேன். Those who remain firm in trusting God wholly give their first place to God. கர்த்தரிடத்தில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுக்கு முதல் இடத்தை மனப்பூர்வமாய் கொடுப்பார்கள். எழுதுங்க. தேவனிடத்தில் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தேவனுக்கு முதல் இடத்தை மனப்பூர்வமாக கொடுப்பார்கள். தேவனுக்கு முதல் இடத்தை மனப்பூர்வமாக கொடுப்பார்கள். நாம் வாசித்த வசனத்தின் பின்னணியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் தாம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனக்கு பிள்ளை இல்லைன்றது ஒரு குறை. எக்கச்சக்க ஆஸ்தி இருக்கு, பிள்ளை இல்லை. தாம் பேர் சொல்ற ஒரு பிள்ளை இல்லை. அந்த காலகட்டத்தில் அவனுடைய மனைவி கொஞ்சம் நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை இழந்து வீட்டில் இருந்த வேலைக்காரியை பிள்ளை பெறுகிற ஒரு ஃபாஸ்டர் மதராக அவன் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஆபிரகாம் மனைவியின் பேச்சை கேட்டு ஆகார் வழியாக ஒரு பிள்ளையை பெற்றுறாரு. ஆனா கர்த்தருக்கு அது மேல பிரியம் கிடையாது. ஆனால் இந்த மனிதனுக்கு கர்த்தர் மீண்டும் வெளிப்பட்டு, நான் உனக்கு சொன்னேன்லப்பா, வாக்குத்தத்தம் கொடுத்தேன்ல, ஏன் நீ பதற, நிச்சயமாய் உனக்கு உன் மனைவிக்கு நான் உங்க பிள்ளையை தருவேன்னு சொல்லி வயதான காலத்துல 100 வயதா இருக்கும்போது கர்த்தர் அவனுக்கு பிள்ளையை கொடுக்கிறார். இப்ப அந்த பிள்ளை வளர்ந்தான். இந்த பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளைக்காக ஒரு பெரிய கொண்டாட்டம் நடத்துறாங்க வீட்டில். அப்போ இந்த கொண்டாட்டத்தில் இஸ்மவேல் என்கிற இந்த பையன், அதாவது ஆகாருக்கு பிறந்த பிள்ளை, அவனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 13 வயசு. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இந்த ஈசாக்கை பரிகாசம் பண்றான். இந்த பரிகாசம் பண்றத இந்த சாராள் பார்த்த உடனே அவளால் பொறுத்து கொள்ள முடியல. எங்க வீட்டில் உள்ள அடிமை பெண்ணுடைய பையன் என் பையனை பரிகாசம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சேன்னு சொல்லி அவள் ரொம்ப கோபம் கொண்டு சொல்லுகிறாள், இந்த அடிமை பெண்ணையும் அவளுடைய மகனையும் அனுப்பிவிட வேண்டும் என்று சொன்னான். இவன்லாம் என் பிள்ளையோட சுதந்திரவாளியா இருக்கக்கூடாது என்று சாராள் நிற்கிறாள். 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிடுச்சு. அனுப்பிவிடு, அந்த பொண்ணையும் அந்த பையனையும் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னது இந்த ஆபிரகாம் ரொம்ப துக்கமாயிடுச்சு. அப்போ 12ஆம் வசனத்துல ஆண்டவர் தலையிட்டு சொல்றாரு, எப்பா, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, அதாவது உன் மனைவி சொல்றது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லி அடிமை பெண்ணின் மகனையும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனை ஒரு ஜாதி ஆக்குவானா, நீ அவ சொல்றபடி செய்து அனுப்பி விட்டுருன்றார். அனுப்பி விட்டு, அனுப்பிவிடுன்னு சொன்ன வார்த்தை ஆபிரகாமுக்கு துக்கம். ஆனால் கர்த்தர் இடைப்பட்டு சொல்றாரு, துக்கமா இருக்காத, அனுப்பிடு. அப்ப அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாம் இப்ப தனி ஆயிட்டார். சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. மனைவியும் சப்போர்ட் பண்ணல, ஆண்டவரும் சப்போர்ட் பண்ணல. இந்த மனுஷன் தனி கட்டி ஆயிட்டார். கர்த்தரும் மனைவி சொல்ற வார்த்தையின்படியே அனுப்பி விட்டுருன்றார். ஆபிரகாம் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அதான் நம்ம வாசித்தோம் 4ஆம் வசனத்துல. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆதியாகமம் 21:14, ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை
அனுப்பிவிட்டான். எனக்கு அதுல பிடித்த வார்த்தை என்ன தெரியுமா? அதிகாலையில எழுந்து கர்த்தர் சொன்னதை செய்தான். இது நமக்கு என்ன காண்பிக்கிறதுன்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு அனுப்ப போகிற ஆகாரும் இஸ்மவேலுக்கும் என்ன நடக்கும்னு இவருக்கு தெரியல. மாம்சத்துல பார்த்தா பயம், ஒரு பக்கம் துக்கம். ஆனா கர்த்தர் சொன்னார், அனுப்புனாரு. அதனால 4 நாள் யோசித்து ஆண்டவர்கிட்ட திருப்பி மன்றாடி கெஞ்சி கேட்டு ஏதாவது ஒரு லீனியன்சி கிடைக்குமா அப்படின்லாம் வெயிட் பண்ணல. கர்த்தர் சொன்னாரா, ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங், எந்த வேலையை செய்யறதுக்கு முன்னால முதலாவது கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று அதிகாலையில எழுந்து முதல் வேலையா கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு தான் மற்ற வேலையை அவர் பார்த்தார். எனக்கு அதான் அந்த வார்த்தையில ரொம்ப பிடித்த வார்த்தை. அதிகாலையில எழுந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு தான் வேற வேலையை பார்த்தார். கர்த்தரை ஒரு மனுஷன் முழு மனதோடு நம்புவானால் அவன் மனப்பூர்வமாக கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பான். துக்கத்தோடு கிடையாது, மனப்பூர்வமா கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுப்பான். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை தாமதித்து கீழ்ப்படிய மாட்டான், மனப்பூர்வமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் கொடுப்பாங்க. உண்மையா கர்த்தரை நம்புறவங்க கர்த்தருக்கு கடைசி, மீதி, மிச்சம் இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன சொன்னார் அதை நான் செய்வேன். கர்த்தர் கீழ்ப்படிய சொன்னாரா கீழ்ப்படிவேன், போக சொன்னாரா போவேன், அனுப்ப சொன்னா அனுப்புவேன். இப்படி கர்த்தருக்கு தங்க வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்கிறதுக்கு தயங்காதவர்கள் தான் கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை நம்பும்படி முழுமையா அர்ப்பணித்தவங்க. இதே போல இன்னொரு சம்பவம் இருக்கு, அங்கேயும் இதே தான் நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 22:3 பாருங்க. ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம், வாசிங்க எல்லாரும். ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு, இங்கே மீண்டும் அந்த வசனம் என்னது? அதிகாலையில எழுந்து தன் பிள்ளையை கூட்டிட்டு போனானா. எங்க போனா, எதற்காக போனான்னா 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். 22 அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே, 2ஆம் வசனம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுனாராம். யோபா, எப்படி இருக்கு? 100 வருஷம் காத்து கடந்து பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளைய பற்றி கர்த்தர் சொல்றாராம், ஒரே பேரான குமாரன், ஏகசுதன், நேசகுமாரன். வேண்டாத பிள்ளை இல்லை இது. 100 பிள்ளை இருக்கு, அதுல ஒண்ணு கூடன்னு சொல்லல, இருக்கிறதே ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி நிலைமை. அந்த பிள்ளைய கொண்டு போய் பலியிடுனாரா. என்ன வேதனைன்னா, தாம் பேர் சொல்ற ஒரு பிள்ளை ஒருத்தர் இருந்தான், இஸ்மவேல்னு. அவனையும் போக விடுன்ட்டாரு. அவன் வர போயிட்டான். அவன் போன பிறகு மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு பிள்ளை தான். ஆனா அந்த ஒரு பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு பலியிடுன்ற. எப்ப போனான்னு கேட்டா, அதிகாலையில எழுந்து, ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். கர்த்தர் பேசிட்டாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு. முதல் காரியமாக கர்த்தருக்கு அவர் சொன்னதை கீழ்ப்படுகிறவங்க தான் கர்த்தரை நம்புறாங்கன்னு அர்த்தம். எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சு நேரம் இருந்தா பார்க்கலாம், மனசுக்கு பட்டா யோசிக்கலாம், அப்படின்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், கர்த்தரை நீங்க நம்புவீங்களானா செழிப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ எப்படி நம்பணும்னு கேட்டா, முழு மனதோடு தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 நீங்கள் வாசிப்பீர்களானால்,
உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலேயும் தசமபாகம் கொடுத்தான் என்று. சம்பவம் நமக்கு தெரியும். 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே 4 ராஜாக்களுக்கு விரோதமாக 5 ராஜாக்கள் சண்டை போடுறாங்க. ஆனா என்ன வேதனைன்னு கேட்டா, சண்டை போட போன 5 ராஜாக்கள் தோற்று போயிட்டாங்க. அதுல ராஜாக்கள் யாருன்னா சோதம் கொமோராவின் ராஜாக்கள் தோற்று போயிட்டாங்க. அவர்களுடைய அத்தனை உடைமைகளையும் வந்த சத்துருக்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. லோத்துவையும் கொண்டு போயிட்டாங்க, அவங்க குடும்பத்தையும் கொண்டு போயிட்டாங்க. பயங்கர படுதோல்வி அந்த யுத்தத்துல, படுதோல்வி. அதுல தப்பி பிழைச்ச ஒருத்தன் ஆபிரகாம்கிட்ட வர்றான், வந்து சொல்றான், ஐயா உன் சகோதரனையும் அவனுடைய குடும்பத்தையும் சத்துருக்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு கூட்டு போயிட்டாங்க, ஒண்ணு கூட இல்லை, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. உடனே ஆபிரகாம் எழும்புறார். வீட்டுல கைப்படிந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டுட்டு பின்னாடியே விரட்டிட்டு போய் இந்த லோத்துவையும் அவனுடைய வீட்டையும் சோதோமின் ராஜாவையும் சத்துருக்கள் கையிலிருந்து மீட்டுட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு திரும்ப வர்றாரு. 11ஆம் வசனம் பாருங்க. சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துட்டு இந்த மக்கள் போயிட்டாங்க. ஆனால் 16ஆம் வசனத்துல சகல பொருள்களையும் இந்த ஆபிரகாம் பின்னாடி துரத்திட்டு போய் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கொள்ளை அடிச்சுட்டு போனதுல நோ லாஸ், ஒரு நஷ்டம் கிடையாது, மொத்தத்தை திருப்பிட்டு வந்தான். திருப்பி வரும்போது நடக்கிற காரியம் என்னன்னா, சாலேமின் ராஜாவாகிய உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக் எதிர்கொண்டு வருகிறான். அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டு வருகிறான் ஆபிரகாமை சந்திக்க. இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று ஆபிரகாம் அறிந்தவுடனே வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலையும் தசமம் கொடுத்தான். இது என்ன நமக்கு கருத்தை சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றி எடுத்துட்டான் இந்த மனுஷன், எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டான். ஆனா வெற்றியை அவன் கொண்டாட நினைத்த போது தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்தினான். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கூட ஏன் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு நான் முதல் இடத்தை கொடுக்கிறேன். ஐ கிவ் பிளேஸ் டு காட் டு ஹேவ் பிரசிடென்ஸ் ஓவர் மை லைஃப். என் வாழ்க்கையில முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். என் வெற்றிகள்ல, என்னுடைய ஜெயத்துல, எல்லாவற்றிலையும் எனக்கு நினைவு வர வேண்டியது என்னன்னா, ஐ ஹாவ் டு கிவ் காட் ஃபர்ஸ்ட். என்னுடைய தகப்பனார் இதை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கினார், அதையும் பிரசங்கம் பண்ணினார். அதை பற்றி அவர் வெட்கப்படவே இல்லை. என்னுடைய தகப்பனார் அவங்க சாட்சியை நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். அவங்க கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்த பழக்கம் அவங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, ஒரு மிட்டாய் கம்பெனியில ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலி வாங்கும்போது அவங்க வீட்டுக்கு சேர்ந்தாதான் கொடுத்த காசை வைத்து வீட்டில் உள்ள 5 பேர் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த 5 பேரும் அப்பாவுடைய வருமானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்த பிறகு 1 கிலோ அரிசி வாங்கி, ஒரு ஊறுகாய் பொட்டலம் வாங்கி, சுள்ளி வரகு வாங்கி, அதை வைத்து அவங்க உலை வைத்து அந்த அரிசியை கஞ்சியாக தான் அவங்க குடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் காசு இருந்துச்சு. ஆனா அந்த வறுமையில வீட்டில் வேற வேலை செய்யற ஆளு கிடையாது. எங்க அப்பா ஒருத்தர் தான் அப்ப வேலை செய்தார். அந்த நேரத்தில் அவ வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது தனக்கு அன்றை கிடைத்த 3000 ரூபாயில எருக்கஞ்சேரியில ஆலயம் இருக்கு, இன்னைக்கு அந்த சபை இருக்கு, அந்த சபைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. அந்த சபையில வர்ற வழியிலேயே சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு 35 பைசா காணிக்கை பெட்டியில போட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம். நிறைய இருந்ததுனால கொடுக்கல, அது ஒரு பாலிசி. என் வாழ்க்கையில கர்த்தருக்கு முதல் இடத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸை வைத்தார். மிக தாழ்மையா நான் சொல்றேன், கர்த்தரை நீங்க நம்புவீங்களானா
எல்லாவற்றிலையும் ஃபர்ஸ்ட் திங் பிலாங்ஸ் டு காட். என் வாழ்க்கையில் நான் எடுக்கிற எல்லா தீர்மானத்திலேயும் தேவனுக்கு முதலிடம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டேன்னா கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படிதல். முதல்ல கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் முதல் பங்கை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு வாசிக்கிறோம். நீங்க அப்படி கர்த்தரை கனம் பண்ணி பாருங்களேன், நிச்சயமாய் கர்த்தர் நம்மை செழிக்க செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு நிச்சயமா சந்தேகம் இருக்காது, பயப்படவே மாட்டாங்க. தேவனை முழுவதுமாய் சார்ந்து தேவனை தங்கள் வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்க அவங்க பழகுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமா நிற்கிறார். முழுமையாய் கர்த்தரை நம்பின ஒரு மனுஷன் தேவன் அவரை செழிப்பின் பாதையில கொண்டு போவதற்கு அதிகாலையில எழுந்து கர்த்தருக்கு முதல் காரியத்தை, கர்த்தர் சொல்லிட்ட காரியத்தை நான் முதல்ல செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில மனுஷனுக்குன்னா முதல்ல நிற்போம், கர்த்தருக்குன்னா பார்த்துக்கலாம், அப்புறமா தாமதமா கீழ்ப்படியலாம் அப்படின்னு. ஆனா என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, கர்த்தர் என்னை செழிக்க பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். கர்த்தர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவன் கனவீனம் அடைவான். தேவனுக்கு எப்பவுமே முதல் இடம் கொடுக்கணும். ஏனென்றால் தேவன் எல்லாரிலும் மேலானவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு நாம முதலிடம் கொடுக்கறதுனால தான் அவர் மேலே போறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஏற்கனவே உன்னதத்தில் தான் இருக்கிறார். அவர் உன்னதமானவர், எல்லாரிலும் மேலானவர் ஒருவன் அங்கீகரிக்கிறான் பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதை எவ்வளவு அங்கீகாரம் பண்றோமோ அவ்வளவுதான் தேவ தயவு நம்ம மேல வெளிப்படும். கர்த்தருக்கு 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 ஃபர்ஸ்ட் நம்முடைய காரியங்கள்ல தேவனுக்கு முதலிடம் கொடுப்பது அவசியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா தாமதிச்சு கீழ்ப்படிது தேவனுக்கு பிரியம் இல்லை. முதலாவது அவர் சொன்ன வார்த்தையை நான் செஞ்சேனா, ஆபிரகாம பாருங்க, பிள்ளைய பலியிடுற வேலை வந்தா கூட ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் அதிகாலையிலேயே எழுந்து இருட்டோட போயிட்டாரு. அது செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. ஆகாரை அனுப்பிவிடு, அடிமை பையனை அனுப்பிவிடு, காலில் ஃபர்ஸ்ட் திங் இந்த மார்னிங் செஞ்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலை. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டார், கர்த்தர் சொல்லிட்டார். priority goes to God. தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முதலிடம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. சில வேளையில விமானங்கள்ல பறக்கும்போது அநேக முறை அரசாங்க அதிகாரிகள், மந்திரிகள் இவங்கெல்லாம் அந்த விமானத்தில் சில தடவை அவங்க பயணம் பண்ணுவாங்க கூட. அப்போ நான் ஒவ்வொரு முறையும் கவனித்திருக்கிறேன், அவங்க அருகிலே உட்கார்ந்துருப்பேன் சில வேளையில். ஆனால் விமானம் இறங்கின உடனே வெளியிலிருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் வருவாங்க. வந்துட்டு எல்லாரும் இறங்குறதுக்கு முன்னால முதல்ல அந்த மந்திரி தான் என்ன பண்ணுவார், வெளியே எழுந்து போவார். அது வரைக்கும் யாரையும் போக விட மாட்டாங்க. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இப்போ என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. மற்றவங்க எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தால் கூட நிற்கணும். ஏன்னா அதிகாரம் இவர்கிட்ட இருக்கு. முதல் இடத்தை அவர் கொடுப்பாங்க. நான் நினைக்கிறேன் கர்த்தர் நம்ம எல்லாவற்றுக்கும் மேலானவர், உன்னதமானவர், சகலவற்றையும் உடையவர் அப்படின்னு நம்ம நினைப்போமானா, அவரை நம்புகிற மனிதர்கள் தேவனுக்கு முதல் இடத்தை கொடுப்பாங்க. தேவனுக்கு முதல் இடம், ஃபர்ஸ்ட் priority டு God. காலை எழும்புறோம், ஃபர்ஸ்ட் priority டு God. மற்ற எதை நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னால, எதை பற்றி பேசுறதுக்கு முன்னால, எதை பற்றி கேட்கறதுக்கு முன்னால அதிகாலையிலே உம்மை தேடுவேன் ஆண்டவரே, அதிகாலையில ஆயத்தத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன், காலையில உம்முடைய முகத்தை தேடுவேன், காலையில என் சத்தத்தை உமக்கு ஏறெடுப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. காலைல பெட் அவுட் எழும்பும் போதே 10 நோக்காடு சொல்லிட்டு எழும்பாதீங்க, 10 பிரச்சனையை பேசிக்கிட்டே எழும்பாதீங்க, திட்டிக்கிட்டே எழும்பாதீங்க, குறை சொல்லிக்கிட்டே எழும்பாதீங்க. காலைல எழும்புறீங்களா, ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல யார் இருக்கா, என்ன நடக்குன்றதை விட என்னோடு தேவன் இருக்கிறார்ன்ற உணர்வு இருக்கணும். காலைல எழும்பும் போதே
2 கையை அப்படி உயர்த்திடணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? 2 கையை உயர்த்திட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி, எனக்கு ஜீவன் தந்தீரே, சுகம் தந்தீரே, இரவெல்லாம் பாதுகாத்தீரே, எனக்கு நல்லவரா இருந்தீர். காலையிலேயே ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பிங்க. எல்லாம் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. துதியோடு கனத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஆராதனையோடு காலையிலேயே ஆரம்பிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காலையில் எழுந்தவுடனே ஃபர்ஸ்ட் திங் கர்த்தர் கொடுத்து பாருங்களேன். காலையில் எழுந்த உடனே மற்ற எதை வாசிக்கிறதுக்கு முன்னால முதல்ல தேவ வசனத்தை வாசிக்கணும். முதல்ல எந்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னால காலையில் எழுந்த உடனே ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடணும். காலைல எழுந்த உடனே முதல் காரியம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னால கர்த்தர்கிட்ட விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். எத்தனை பேர் சந்தோஷம்? செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இன்டென்ஷனலா நீங்க கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்க. விருப்பத்தோடு உண்மையான நோக்கத்தோடு கர்த்தருக்கு முதலிடத்தை நீங்க கொடுத்து பாருங்களேன். நிச்சயமாய் நீங்க செழிப்பீங்க. ரியலி யூ வில் ரியலி ப்ராஸ்பர். நான் சில பேரை, நான் இதை தவறாக யாரும் விளங்கிட வேண்டாம், சில பேரை நான் கேட்பேன், நீங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வர்றீங்க. ஒரு குடும்பத்தை போய் சந்தித்தேன். அவங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட அவங்க 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றாங்க. 2 மணி நேரம். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சர்வீஸில் உட்காந்துருக்காங்க. அவங்க மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அப்போது அவங்களை சந்திக்க ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் மகாபலிபுரம் பக்கத்துலேருந்து வர்றீங்க, நீங்கள் 5 மணி சர்வீஸ் எதுக்கு வரணும்? 7 மணி சர்வீஸ் இருக்குது, 9 மணி சர்வீஸ் இருக்குது, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரீங்க? எப்போ எழும்புவீங்கன்னு கேட்டேன். 2 மணிக்கு எழும்புவோம் பாஸ்டர். நாங்கள் 2 மணிக்கு எழும்புவோம். நாங்கள் 2 மணிக்கா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணிக்கு எழும்புறோம். அப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் பாவம் நீங்கள் கஷ்டப்படணும்? நீங்கள் 2 மணிக்கு எழுந்து கிளம்பி 5 மணிக்கு டான்னு உள்ள இருக்காங்க. ஏன் நீங்க எப்படி வரீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், அது என்னமோ தெரியல, இந்த 5 மணி ஆராதனை எங்களுக்கு முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரணும் அப்படின்ற ஒரு இருதயம் இருக்கு பாஸ்டர், அது மாதிரி ஒரு விருப்பம். அதனால என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, காலையில ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. கிவிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு காட். நான் இதுக்காக எல்லாரும் வர்றவங்க எல்லாம் ரொம்ப பெரிய உன்னதத்தில் இருக்காங்க நான் சொல்லலை. ஐ எம் நாட் ட்ரைங் டு சஜஸ்ட் எல்லாருமே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் தான் வரணும் அப்போதான் நீங்கள் நல்லவங்க நான் சொல்லலை. அவங்க வர்றதுக்கான காரணம் என்னன்னு அவங்க மனசுல நிர்ணயிச்சிருக்காங்க பாருங்க. வசதிக்காக வரல. அவங்க எதுக்காக வர்றாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் ஏர்லி மார்னிங்கை கர்த்தர் பிரசன்னத்தில் இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். துவக்கமே கர்த்தர் பிரசன்னத்தில் துவங்கணும்னு விரும்புகிறோம். இந்த 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்கு. 4 மணிக்கு ஆராதனை காலையில். அப்பா துவங்கினது அது. 4 o'clock ஆண்டு கிருபையினால எத்தனையோ வருஷமா நடக்குது. அப்பா என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, ஒரு மாதத்தின் முதல் நாள் முதல்ல தேவனை தேடுவோம், மற்ற பிரச்சனைகள் அப்புறமா பார்ப்போம், மற்ற தேவைகள் அப்புறமா பார்ப்போம். முதல் நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் வாசலில் துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை துதிப்பேன். நீங்க செஞ்சு பாருங்களேன். கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையில இன்டென்ஷனலா நீங்களே கர்த்தர் உங்களை நடத்துகிறபடி முதல் இடத்தை கொடுத்து பாருங்க. The prime time to God, the first moments to God, கர்த்தருக்கு முதல் இடம் என்று கொடுத்து பாருங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் முதல்ல உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களோட பேசுவார். சில வேளையில நேரத்தை பற்றி பேசுவாரு. சில வேளையில நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய சில காரியங்களை கர்த்தர் நம்மகிட்ட சொல்லுவார். இதுல நீ மற்றவங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத, நான் சொல்றதை செய்யணுவார். சரி ஆண்டவரே, நீங்க எதை சொல்றீங்களோ அதை முதல் நான் மரியாதை கொடுக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யற ஆண்டவரே. கொடுத்து பாருங்க. அதுதான் தேவனை கனம் பண்றது. கர்த்தர் உங்களுக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களை ஃபர்ஸ்ட் திங்ஸ் பிலாங்ஸ் டு காட் கொடுத்து பாருங்களேன், பிரிச்சு பாருங்களேன். எனக்கு தெரியும் இதனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க
சாட்சியா இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைன்றவங்களும் ராமின்னு சொல்லுங்க பாப்போம். யூ ட்ரை கீப்பிங் காட் ஃபர்ஸ்ட். கர்த்தரை முதல் இடத்துல வச்சீங்கன்னா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான், அவரை முதல்ல வச்சோம்னா கர்த்தர் நம்மளை முதல்ல தான் வைப்பாரு. கீப் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். எல்லாவற்றிலையும் முதலிடம் கர்த்தருக்கு. பவுல் சொல்லுவார், ஆண்டவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருந்த போது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார் அப்படியே செஞ்சுட்டு போனேன். I kept God first. கர்த்தரை முழுவதுமா நம்புகிற மனுஷன் ஆபிரகாமை போல முதன்மையானதை கர்த்தரு, முதன்மையான இடத்தை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுப்பான். இரண்டாவது எழுதுங்க, கர்த்தர் மேல் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, தங்களுடைய பிரிவிலேஜஸ், தங்களுடைய மேன்மைகளை மனப்பூர்வமாய் விட்டு கொடுப்பார்கள். கர்த்தரை நம்புவதில் உறுதியாய் இருப்பவர்கள் மேன்மைகளை மனப்பூர்வமாய் விட்டு கொடுப்பார்கள். Those who remain firm in trusting God willingly forego their privileges. தங்களுக்கு இருக்கும் மேன்மைகளை மனப்பூர்வமாய் விட்டு கொடுப்பார்கள். ஆதியாகமம் 13:8-9. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீங்களானா, இங்க ஒரு பிரச்சனை உருவாகிறத நீங்க பார்க்கலாம். லோத்தும் ஆபிரகாமும் ஒன்றா கிளம்புறாங்க. கர்த்தர் வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் போனதை பார்த்துட்டு இவர் பின்னாலே வர்றாரு, சகோதரன். ஆனா என்ன பிரச்சனைனா, இவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்ததுன்னு போட்டிருக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான ஆடு மாடு மந்த, பூமி தாங்க முடியலன்னா வெயிட்டை பத்தி பேசல, அங்க தண்ணி பத்தல, புல்லு பத்தல, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கால்நடைகள் பெருகிருச்சு. இப்போ ஒவ்வொரு முறை தண்ணி பிடிக்க போகும்போதும் புல்லு எடுக்க போகும்போதும் இந்த லோத்தினுடைய மந்தை மேய்ப்பர், ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர், 2 பேருக்கு நடுவில் ஒரே போட்டி, ஒரே சண்டை ஆகிப்போச்சு, வாக்குவாதம் ஆகிப்போச்சு, பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ உண்மையா பார்த்தா இதுல மேல்நிலையில் இருக்கிறவர் ஆபிரகாம் தான். ஏன்னா அவர் தான் அழைப்பை பெற்று தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் கிளம்பி வந்தவர் அவர் தான். கூட ஒட்டினவன் இந்த லோத்து. வேற ஒரு மனுஷனா இருந்தா என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இங்க பாருப்பா, கர்த்தர் என்னதான் அழைச்சாரு, நான் தான் வந்தேன், நீ கூட ஒட்டின, இப்ப நமக்கு பூமியெல்லாம் தாங்க மாட்டேங்குது, நீ தயவு செய்து வேற வழியை பார்த்துட்டு நீ போ, எனக்கு தொந்தரவா இருக்காத, சும்மா சும்மா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு, நீ சும்மா சும்மா என் மந்தை மேய்ப்பரோடலாம் நீ சண்டை போடுறான்னு எங்க ஊழியக்காரங்க எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றா, நீ கிளம்பி போ அப்படின்னு எந்த மனுஷனா இருந்தாலும் வரட்டுவான். இனிமேலாம் உன்னை நான் காப்பாற்ற முடியாது, உன் ஆட்டுக்கெல்லாம் உனக்குலாம் நான் தண்ணி கொடுத்துட்டு புல்லை கொடுத்துக்கிட்டு சும்மா சும்மா விட்டு கொடுத்துட்டுனா முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு தான் எந்த மனுஷனும் சொல்லுவான். அதை நியாயம்னு உலகம் சொல்லும் இல்லையா? ஆனா இங்க நடக்கிற கதையே வேற. இங்க லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கு ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கு சண்டை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. ஆபிரகாம் தலையிடுறாரு. எப்படி தலையிட்டார் பாருங்க. அவர் சொல்றாரு, எப்ப அந்த வாக்குவாதம் வேண்டாம்பா. 8ஆம் வசனத்தில் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா. யாரு? உனக்கு முன்பாக, எனக்கு உனக்கு முன்னால இருக்குல்ல, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். எப்படின்னா, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ வலதுபுறம் போனா நான் இடது. அப்ப என்னன்னா, தன் சகோதரருக்கு முதலிடத்தை கொடுத்தான் பாருங்க. அதாவது பொதுவா அப்பர் ஹேண்ட் இருக்கவங்க, மேல் ஓங்கின கை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க பாரு நான் பார்த்தேன், என் கும்பல் பெருசா இருக்கு, நான் வலதுபுறம் போறேன், நீ எங்கனா போ, அந்த பக்கம் அந்த ஏரியா பக்கம் வந்துடாத. இது பொதுவா சொல்றது. இந்த மனுஷனை பாருங்க, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன்பா, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம்
நான் போகிறேன் அப்படின்னு சொன்னா 10ஆம் வசனத்தை லோத்து பாருங்க, பயங்கர உஷார் அவர். உடனே என்ன செய்யறாருன்னா 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். அப்பா, இவர் பார்த்துட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தருடைய தோட்டம் போல இருக்கு, நீர்வளம் பொருந்தி இருக்கு. இத பார்த்துட்டு இவர் சொல்றாரு, 11ஆம் வசனம், நல்ல இந்த வசனம் கொஞ்சம் நிதானித்து வாசிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, சமபூமி. உனக்கு இருக்கிற பேராசையை பார்த்தீங்களா? கிடைச்சதை விடுவேனா போன்ட்டாரு. வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா வலதுபுறம் போனா, கண்ணு அப்படி தூக்கி பார்த்தாராம். ஏறெடுத்து பார்த்தா எது பெஸ்டா இருக்கோ அதுல நான் ஒரு பக்கமா இருந்துக்கிறேன், நீங்க ஒரு பக்கமா இருங்கண்ணே, நம்மளாம் பிரிஞ்சு போனா சொன்னா நல்ல செழிப்பான சமபூமி கிடைச்சதுன்னு உடனே மொத்தத்தையும் தனக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. மொத்தமா எனக்கு தான். ஆபிரகாம்கிட்ட எனக்கு இந்த இடம் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி கூட வரீங்களா, எப்படி நம்ம எல்லாம் ஒன்றா? அந்த பேச்சே கிடையாது. நல்ல வேலை சொன்ன, ஜாக்பாட் அடிச்சுது. மொத்தத்தையும் நானே விழுங்கிட்டு போறேன்னு இந்த தேசம் முழுவதையும் தெரிந்து கொண்டு பிரயாணமா போயிட்டான். எனக்கு இதை படித்து உண்மையாவே இருதயம் ரொம்ப தொடப்பட்டது. இந்த மனுஷன் கண்ணால பார்த்ததையும் சரி, மனுஷன் சொன்னதையும் சரி, கொடுத்ததையும் சரி, கொடுக்காதையும் சரி, அதை பற்றி கவலையே படலைங்க, கவலையே படலை. கர்த்தரை மனப்பூர்வமாக அவன் நம்பினாங்க. 100க்கு 100 அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சதுனால தன்னுடைய ஆதாயங்களை கூட விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தான். என்னப்பா, உன் கண்ணுக்கு ஏதேன் தோட்டம் போல செழிப்பான தேசமா, நீர்வளம் பொருந்தின தேசமா, யோர்தான் பக்கத்தில் இருக்க தேசமா, ஒரு தேசத்தை பார்த்து முழுசா எடுத்துக்கிறியா? எடுத்துக்கப்பா, ஒன்றும் பிரச்சனை, எடுத்துக்கோ. என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் என்கிட்ட சொல்லியிருக்காருப்பா. அதனால நீ முழுசு எடுத்துக்கிட்டா கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர்னு அந்த மனுஷன் அப்படியே விட்டு கொடுத்தான் பாருங்க. எடுத்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, டேக் த பெஸ்ட். மிச்சம் மீதியை விட்டா கூட பரவாயில்ல, அதுல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு விட்டு கொடுத்தான். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, கர்த்தர் சொல்லலை, நடுவில் வந்து அந்த ஆகார விஷயத்தில் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி கர்த்தர் எதுவுமே சொல்ல. ஏப்பா பாவம்பா, அவன் கேட்குறான், பாவம் சண்டைலாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன், நீ தயவுசெய்து அவனுக்கு என்ன கொடுத்துரு, செழிப்பான தேசத்தை கொடுத்துருப்பா அப்படின்னு கர்த்தர் பேசல. இந்த மனுஷனே தேவன் மேல் தான் வைத்திருந்த நம்பிக்கையினால விட்டு கொடுத்தாங்க, விட்டு கொடுத்தான். இன்னைக்கு நமக்கு இதான பிரச்சனை, விட்டு கொடுப்போமா? விட்டு கொடுப்போம். எப்போ தெரியுமா? எது பஞ்சத்தில் அடிபட்டிருக்கோ, எது நமக்கு உதவாதோ, எது நம்ம பார்வையில் வழி இல்லையோ, வாசல் இல்லையோ, தெருமுனையில் இல்லையோ, எது விலை போகாதோ அதெல்லாம் எடுத்துக்கோ, 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 ஒழுங்கா எடுத்துக்கோ. பெஸ்ட்டை நம்ம எடுத்து வச்சிருவோம். சில பேர் வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு துணி எடுத்து கொடுப்பாங்க. திடீர்னு வந்த ஆளுக்கு உள்ள போய் தேடி தடவி இருக்கிறதுல எடுத்து கொடுப்பாங்க. எதை கொடுப்பான் தெரியுமா? ரொம்ப நாளாவே இந்த கலரே எனக்கு பிடிக்கல, ஏன்டா வாங்கி கொடுத்தான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்தான் ஒருத்தன் ஏமாளி, இந்த எடுத்துக்கோ, தாராளமாக கொடுக்குற மாதிரி சிரிச்சுட்டு கொடுத்துடுறது. ஆனால் மனசில் எப்படி இருக்கும்னா, நல்ல வேலை அப்பா தொலைஞ்சுது இந்த தொல்லை, வச்சுக்கோ. we want to give the worst. கர்த்தர் நம்பர் என்ன செய்வான் தெரியுமா? பெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு என்ன கர்த்தர் நடத்துவார், போ கர்த்தர் நடத்துவார். I can give my best and still trust in the Lord confidently. கர்த்தரை உறுதியா நம்புறேன், என்னோட பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுக்குறேன். என் பெஸ்ட்டை வந்து என் சகோதரனுக்கு கொடுக்குறாங்க. பங்கு பிரிக்கும் போது, பாகம் பிரிக்கும் போது பெஸ்ட்டை தனக்கு வச்சுட்டு ஒஸ்ட்டை கொடுக்கல. டேக் த பெஸ்ட். எது சிறப்பாக இருக்கோ
செழிப்பான தேசமா இருக்கோ, நீர்வளம் பொருந்தின தேசமா இருக்கோ, ஏதேன் தோட்டம் போல இருக்கோ, எகிப்து தேசம் போல இருக்கோ, எடுத்துக்கோப்பா, முழுசும் எடுத்துக்கோ அப்படின்னா. என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா அது சொல்லியிருப்பாங்க? என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா சொல்லியிருப்பான்? இன்னைக்கு நம்ம இருக்கிற கொஞ்சம் நிலம், கொஞ்சம் வீடு, கொஞ்சம் சொத்து, கொஞ்சம் தோட்டம், கொஞ்சம் துறவு, இது மேலேயே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால விட்டு கொடுக்கிற விட்டுட்டு நல்ல வாக்குவாதம் மாத்திரம் இல்லை, அடிதடி சண்டையிலிருந்து கோர்ட் வரைக்கும் போயிடுறோம். அதை எப்படி விடுவேன் நான்? உன்னை விடுவேனா? சொத்தே அழிஞ்சா கூட பரவாயில்ல, உன்னை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். சில பேருக்கு தெரியும், இந்த பிரச்சனையை வளர விட்டு கேஸுக்குன்னு போனா ஒன்றும் தேராதுன்னு தெரியும். ஆனாலும் எனக்கு 10 பைசா கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்துடக்கூடாது, உன் கையில எதுவும் போய் சேர்ந்துடக்கூடாது. அதுக்காக சொத்தே அழிச்சு வேணா போட வேண்டிய தவிர உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். கர்த்தரை நம்புறோம், அப்படி செய்ய மாட்டான். எடுத்துக்கோப்பா, உனக்கு என்னப்பா வேணும்? சிறந்தது வேணுமா? எடுத்துக்கோப்பா. கீப் த பெஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப். எனக்கு மீதி இருக்கிற மிச்சம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. ஏன்னா அவனுக்கு என்ன பிலீஃப் இருந்துச்சு தெரியுமா? இந்த மிச்சத்தையும் மிஞ்சும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது கண்ணில் பார்த்த தோட்டமும் துறவும் இல்லைங்க, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நான் யோசித்தேன், இந்த மனுஷன் இந்த தோட்டத்தையும் துறவையும் எகிப்து தேசத்தையும் வளமான பூமியையும் இந்த மனுஷன் எல்லாத்தையும் மொத்தத்தையும் வாரிட்டு போகும்போது மிச்சம் இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா வனாந்திரம் தான். சொல்லுங்க, என்ன இருந்தது? ஆனா ஆபிரகாம் ரெடியா இருந்தான். பரவாயில்லப்பா, நீர்வளம் பொரிந்திருந்தெல்லாம் நீ எடுத்துட்டா கூட, மிச்சம் எனக்கு வனாந்திரம் கிடைச்சா கூட கர்த்தர் என் கூட இருப்பார். ஆனா வனாந்திரத்தையும் தேவன் செழிப்பான பூமியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதாங்க கர்த்தரை நம்புறவன். வேண்டான்னு விட்டு போன மிச்சத்தை கூட கர்த்தர் கூட இருந்தா, கர்த்தர் வனாந்திரத்தில் ஆறுகளை, வனாந்திரத்தில் வழிகளை தேவன் உண்டாக்கி செழிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறா. இப்ப பாருங்க, இவன் விட்டு கொடுத்தான், லோத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிரிஞ்சு போய் பெஸ்ட் லேண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டாரு. போய் 14ஆம் வசனம் இப்ப கர்த்தர் வர்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த வாசிங்க, இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றும் இருக்கும்படி கொடுத்து பெருக பண்ணுவேன். இந்த 2 வசனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. திரும்ப வாசிங்க, கொஞ்சம் உன்னிப்பா வாசிங்க. உன் கண்களை ஏறெடுத்து, 14ஆம் வசனம், உன் கண்களை ஏறெடுத்து, நீங்க வாசிங்க, வாசனம் தான் புரியும், தயவுசெய்து வாய் திறந்து வாசிங்க. சொல்லுங்க, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே கிழக்கே மேற்கே நோக்கிப்பா. இப்ப பாருங்க, இவர் லோத்து பார்த்தது என்ன, கர்த்தர் பார்க்க சொன்னது என்னன்னு பாருங்களேன். லோத்து என்ன பார்த்தாரு பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதையும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். இவர் ஒரு தேசத்தை பார்த்தார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒன்னெல்லாம் வேணாம், எல்லா பக்கம் சுத்தி பாரு, எல்லா பக்கம் சுத்தி பாரு, சுத்தி பார்த்துட்டு இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. எப்படி கொடுப்பேன்னு சொன்னார்னா, அதுலதான் ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கு பாருங்க. 15 வாசிங்களா, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 15, 16 வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். திரும்ப வாசிங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். லோத்து பார்த்தாருங்க, இருக்கிறத பெஸ்ட் எடுத்துட்டு போயிட்டாரு. அவர் பார்த்த பூமியில தான் போய் குடியேறினாரு, சோதோம்ல. ஆனா அவருக்கு தெரியாது, இவர் கட்டின வீடெல்லாம் ஒரு நாள் எரிய போகுது, தான் சந்ததி அங்க வாழ போறது இல்லைன்னு அவருக்கு தெரியல. ஆனா பார்க்குற வேலையை ஆபிரகாம் கர்த்தர்ட்ட விட்டாரு. நான் பார்க்கல ஆண்டவரே, நீங்க பாருங்கப்பா, எனக்கு எது நீங்க சிறப்பா இருக்குமோ நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா, கர்த்தர் பார்த்துட்டு சொல்றாரு, நீ பார்ப்பா, இது உனக்கு மாத்திரம் இல்ல,
உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். ஆமாங்க, நம்ம கண்ணில் பார்த்துட்டு நாம் சுதந்திரிக்கலாம்னு நினைக்கிற காரியங்கள் நம்ம தலைமுறைக்கு போகுமா நமக்கு தெரியாது. நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, அபகரித்து திருடி கொள்ளையடிச்சு சண்டை போட்டு வழக்கு போட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய பேர் சேர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது தாம் பிள்ளை கூட அதை சாப்பிடுவானான்னு தெரியாது. லோத்து நிலைமை என்னன்னா, இருக்கிறதுலே பெஸ்ட்டை வாரி எடுத்துக்கிட்டாரு, முழுசும் எனக்கு தான் அப்படின்னு எடுத்துட்டு ஓடிட்டாரு. கடைசியில் ஒரு நாள் அந்த பட்டணத்தை விட்டு வெறுங்கையா ஓடி வர வேண்டியதாக இருந்தது. திரும்பி பார்த்த மனைவி கூட உப்பு தூணா மாறிட்டான். பிள்ளைங்க லைஃப்பை பார்த்தீங்கன்னா பரிதாபம். ஆனால் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ இந்த அளவுக்கு ஒரு தாராள மனசோட என்னை மட்டும் நம்பி நீ இப்படி விட்டு கொடுக்குற ஒரு இருதயம் உனக்கு இருக்கேப்பா, கவலைப்படாதுப்பா, இந்த தேசம் முழுவதையும் உனக்கு மாத்திரம் இல்லை உன் சந்ததிக்கே நான் கொடுப்பேன். இன்றைக்கு பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு இந்த வார்த்தை சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 4000 years ஆயிடுச்சு. 4000 வருஷம் ஓடிடுச்சு. இன்றைக்கும் அந்த தேசத்தை அந்த நாட்டை விட்டு எடுக்க முடியலங்க. ஆபிரகாமின் சந்ததியை விட்டு எடுக்க முடியல. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 4000 years ஒரே இடத்தை தங்கள் நாடுன்னு பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் உண்டான இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான். அதான் உண்மை. லோத்துடைய சந்ததி என்னாச்சுன்னே தெரியாது. அந்த சோதோம் கொமோரா பட்டணம் எங்க இருக்குன்னு இப்ப தெரியாது. நிறைய பேர் சொல்றாங்க அது சவக்கடல் கீழே இருக்குன்றாங்க. எரிஞ்சு சாம்பலா போச்சுங்க. ஆனா கர்த்தர் சொன்னார் பாருங்க, நீ என்ன நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்தல்லப்பா, எல்லாம் விட்டு கொடுத்தல்ல, தாராளமா விட்டு கொடுத்த, நான் உனக்கு சுதந்திரமா இருப்பேன், கவலைப்படாது, உனக்கும் சந்ததிக்கும் நான் அது கொடுப்பேன். இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு கர்த்தரா பேசுற ஒரு வார்த்தையா இருக்கும். நீங்க ரொம்ப நொந்து போய் வந்திருக்கலாம், பாஸ்டர் என்னுடையதை எடுத்து அபகரிச்சு என்ன நடு ரோட்ல விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க பாஸ்டர், எல்லாத்தையும் கண்டது பிடிங்கிட்டாங்க, பிடுங்கிறதுக்கு பிளான் பண்றாங்க, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. நல்லவன் போல நடிச்சு வந்த பிரச்சனையை பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து வாரி எடுத்துட்டு போகணும்னு திட்டம் பண்ணி வரான். நான் என்ன பாஸ்டர் செய்யறது உங்களுக்கு சொல்லட்டுமா? கர்த்தரை நீங்க 100% நம்புவீங்களாண்ணா? எனக்கு வேணும்னு பறிச்சுக்கிறான் பாருங்க, எடுத்துக்கப்பா, எடுத்துக்கோ, இதென்ன வேணும் எடுத்து, எது உனக்கு பெஸ்டா உன் கண்ணுக்கு தெரியுதோ எடுத்துக்கோ. பாஸ்டர் லேண்டை பிரிச்சான் பாஸ்டர், எனக்கு உதவாததை எனக்கு கொடுத்துட்டு நல்ல வேலை போறதை அவன் எடுத்துக்கிட்டான் பாஸ், அப்படியா எடுத்துக்கோ. நீ அந்த லேண்டை தான் நம்புற, இந்த லேண்ட்ல தான் உன் சந்ததியே வாழப்போது நம்புறப்பா. நான் லேண்ட் மேல நம்பிக்கை வைக்கல, பூமி அனைத்தையும் உடையவராகிய கர்த்தரை நான் நம்புறேன்பா. நானு கர்த்தரை நம்புறேன்பா. என் கையை அவருக்கு நேரா உயர்த்திட்டேன். நானு கர்த்தர் என்னை என் சந்ததியை ஆசீர்வதிப்பார், என் சந்ததியை வாழ வைப்பார், என் சந்ததியை உயர்த்துவார். நான் நிலத்தெல்லாம் நம்பலப்பா, செழிப்ப நம்பல, கர்த்தரை நம்புறேன். நான் செழிப்பேன், என் சந்ததி ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. கர்த்தர் எனக்கு சுதந்திரத்தை தேவன் தருவா. ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியா நம்புறவங்க அப்படிதான் இருப்பாங்க, பயப்படவே மாட்டாங்க. நீ ஒருவேளை ரொம்ப நொறுங்கி போய் வந்திருக்கலாம், எல்லாம் இழந்துட்டேன் பாஸ்டர், பறிச்சுட்டானுங்க எல்லாத்தையும், என்னை விட்டு எடுத்துட்டு போயிட்டானுங்க. யாரை நம்புறீங்க நீங்க? அழிஞ்சு போகிற ஆஸ்தி இல்லை, அழியாத சுதந்திரமாகிய தேவனை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை உறுதியாய் நம்பினான்றதுக்கு முதல் அடையாளம் தேவனுக்கு முதல் இடத்தை மனப்பூர்வமாக கொடுத்தான், முழுமனதோடு கொடுத்தான். முதல் இடம் கர்த்தருக்கு தான். இரண்டாவது, தனக்கு இருந்த எல்லா மேன்மைகளை மனப்பூர்வமா விட்டு கொடுத்தான். எடுத்துட்டு போங்க, இதென்ன வேணும் எடுத்துட்டு போ, பெஸ்டா எடுத்துக்கோ, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், என் கண்ணை இப்படிலாம் அலைய விட மாட்டேன்பா, கர்த்தரை நோக்கிறேன், அவர் எனக்கு தருவார். மூன்றாவது எழுதுங்க, those who remain firm in trusting God wait on God to fulfill his promises. கர்த்தரை உறுதியாக நம்புகிறவர்கள்
வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி காத்திருப்பார்கள். Those who remain firm in trusting God wait on God to fulfill his promises. கர்த்தர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக பொறுமையா காத்திருப்பாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 எழுதுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. இன்னொரு முறை சேர்த்து அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஸ்கிரீனை பார்த்தாது வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தரை மன உறுதியோடு நம்புறவங்களுடைய அடையாளத்துல 3வது அடையாளம் என்னன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பாங்க. கலங்கவே மாட்டாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கை நம்ம சொல்லிடுறோம், அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாம அவன் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தான், நம்பினான் அப்படின்னு சொல்லிலாம் வாசிக்கிறோம். வாசிக்கிறது ஈஸி, பேசுறது கூட ஈஸி. ஆனால் அந்த பாதையில் நடந்து போறது ரொம்ப கஷ்டம். ஆபிரகாமை பார்ப்பீங்களான்னா அவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், அதாவது தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அழைச்சிட்டாரு, வீட்டில இருந்து பிரிச்சு கொண்டு வந்துட்டாரு. இப்போ முதலாவது அவன் வாழ்க்கையில வந்த பிரச்சனை என்னன்னா டிலே. எழுதுங்க, தாமதம். வயசாயிடுச்சு. இப்போ 75 வயதுல இந்த மனுஷன் வீட்டை விட்டு போகும்போது அவருக்கு நல்ல பலன் இருந்தது. அவர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு கிட்டத்தட்ட 1500 மைல் நடந்திருக்காரு வனாந்திரத்தில். 1500 மைல்ஸ். சின்ன தூரம் கிடையாது. ஆனால் அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு அவருக்கு பலன் இருந்திருக்கு. 75 இயர்ஸில் வெளியே வந்தார். அவர் நம்பினார், கர்த்தர் எனக்கு நிச்சயமாக வாக்கு தத்தத்தை தருவார் அப்படின்னு நம்பினார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா தாமதம் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு 100 வயசு, மனைவிக்கு 90 வயசு. அவர் சொல்றாரு, இனிமேல் பிள்ளை உண்டாகுமா அப்படின்ற. இனிமே வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, நீங்க சொன்னதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறார். அப்போ அங்க முதல்ல வந்தது சந்தேகம் இல்லையா? முதல்ல என்ன சொன்னேன்? டிலே, தாமதம். முதல்ல வந்தது டிலே. ரெண்டாவது வந்தது என்னன்னு சொன்னா ஏமாற்றம், டிஸப்பாயின்ட்மெண்ட், ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தை குறித்து நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில படித்தீங்கன்னா, கர்த்தர் பேசும்போது இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த சாராள் ஸ்திரீகள் பிள்ளை பெறுறதுக்கு அவளுக்கு இருக்கிற ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிடுச்சு. டிஸப்பாயின்மெண்ட். அதாவது ஏதாவது வழி இருக்கு, என் ஸ்திரீ இன்னும் என் மனைவி பிள்ளை பெறுற அளவுக்கு அவங்களுக்கு பலன் இருக்குன்னா பரவாயில்ல. மனைவியினுடைய வழிபாடு நின்று போயிடுச்சு. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, எனக்கே பலன் இல்லைன்றாரு. நான் வயசாயிட்டேன், எனக்கு எங்க இன்பம் வரும், எனக்கு எங்க சந்தோஷம் வரும், எனக்கு எங்க பிள்ளை உண்டாகும் அப்படின்னு அவர் ரொம்ப அப்படி சோர்த்துட்டாரு. டிஸப்பாயின்மெண்ட். சூழ்நிலைகளில் ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி உண்டானது. நிச்சயமா ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது அவருக்கு என்ன கூட வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பயம் கூட வந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஒரு பயம். எப்படி பயப்பட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, ஐ கால் இட் ட்ரெட். ஃபர்ஸ்ட் இஸ் டிலே, டிஸப்பாயின்மெண்ட், ட்ரெட், பயம்.
இந்த பயத்தில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆண்டவரே, எலியேசர் உமக்கு முன்பாக என் பிள்ளையா இருக்கட்டும், அவன் சுதந்திரவாளியா இருக்கட்டும், அவன் என் வீட்டிலே பிறந்த பிள்ளை, நம்பிக்கையானவன், உண்மையான ஊழியக்காரன், அவன் பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், அவன் சுதந்திரவாளி ஆயிரட்டும், அவனை நீங்க சுதந்திரவாளி ஆக்கிருங்கன்னு ஆண்டவருக்கே ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்போ அது ஒரு ஏமாற்றத்தில் தான். காத்திருந்து 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 ஒன்றும் நடக்கலை, இனி வழி இல்லை, வேலைக்காரனை எடுத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்குள்ளே போயிட்டார். தாமதம், ஏமாற்றம், பயம் இவ்வளோ வந்தாலும் வேதம் சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படலையாம். சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாக. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தனக்கு வல்லம் இல்லை, தனக்கு பலன் இல்லை, தனக்கு சத்துவம் இல்லை, அந்த நிலைமையில கூட எனக்கு பலன் குறையலாம், கர்த்தர் பலத்துல குறையாதவர், அவர் வல்லவர் அப்படின்னு நம்புனா அவன் லைஃப்ல ஃபுல்லாவே நம்பிக்கை தாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார், நீ நடந்து திரி, நீ கால் படிக்கிற தேசம் எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்றாரு. இந்த மனுஷன் நடக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் அந்நியன் பரதேசின்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டு கூடாரத்தில் வாழ்ந்துட்டு தான் போயிட்டாரு. ஆனா என்ன நம்பினாருன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த வாக்குத்தத்தம் என்னோட முடிகிற அளவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் எக்ஸ்பைரி டேட் இப்படிலாம் முடியாது, அந்த வாக்குத்தத்தம் தலைமுறை தலைமுறை நிற்கும்னு நம்பினாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க நினைக்க கூடாது எனக்கு தான். நம்ம யாருங்க, மண்ணான மனுஷன், புகையை போல கடந்து போயிடுவோம். நாம புல்லை போல காய்ந்து உலர்ந்து போயிடுவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை புல் உலர்ந்து போகும், பூ உதிர்ந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையை என்னென்றைக்கும் நிறைக்கும். அதை நம்பினார். அப்படியே அவர் நம்பினார், நான் உலர்ந்து போயிடுவேன், நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க, ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிடுவார், எப்படியாவது நிறைவேற்றுவார், எப்படியாவது நிறைவேற்றிடுவார். அதை நிறைவேற்றதுக்கு நான் தான் கர்த்தருக்கு வலக்கரமா இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் துணை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தானாகவே நின்று தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். அதை விசுவாசிச்சான். அதனால அவனுக்கு சந்தேகமே வரல, சந்தேகப்படவே இல்லை, பயப்படவே இல்லை. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தரை உறுதியா நம்புறோம் அப்படின்னா எவ்வளவு காலம் வெயிட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன், எவ்வளவு காலம் வெயிட் பண்றதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற நிலைமைக்கு வர்றவங்க தான் உறுதியா நம்புறவங்க, உறுதியா நம்புறவங்க. சில பேர் தூர தேச பயணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பயணிகள் இருப்பாங்க. ஒரு பயணி என்னன்னா ஜன்னலே கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு. ஆனால் அதிலே போட்டிருக்கோம் பயண நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இவங்க வழிமேல் விழி வைத்து அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் சில பேர் ஏறின உடனே ஸ்லீப்பரில் ஏறி நல்லா நீட்டி நிமிர்ந்து படுத்து விடுவார்கள். எப்படியும் போய் சேரதான் போகுது, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேரத்தை நல்லா தூங்கி என்ஜாய் பண்ணலான்னு அப்படியே அமைதியாக தூங்குவார்கள். இதில் வேடிக்கை பார்த்துருக்கேன், முதல் முறை விமானத்தில் வர்றவங்க ஜன்னலில் பார்த்துட்டு இருப்பாங்க, மேலேருந்து பார்த்தா மேகம்தான் தெரியும், ஸ்டேஷனா தெரியும் தெரியாது, ஆனாலும் விட மாட்டார்கள். நம்ம ஆவடி எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்டு மேலே பறந்தா கீழே இருக்கிறது ஆவடியா அமெரிக்காவா யாருங்க தெரியும், தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஆனா நல்ல பழக்கப்பட்ட கை தேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா நீட்டி நிமிர்ந்து தூங்கிடுவாங்க, ரெண்டாவது அவங்க தங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் லேப்டாப் எடுத்துட்டு வருவாங்க, அங்கேயும் உட்காந்து தாம்பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு இறங்குதா ஏறுதா எதை பற்றி என்ன இல்லை கவலையே கிடையாது, அவங்க பாட்டுக்கு உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆபிரகாமை கேட்டிங்கன்னா என்னப்பா எப்படி இருக்காங்க, சந்தேகம்லாம் கிடையாதுங்க, வண்டி போய் சேரும், வண்டி சேரும் போது நான் இருப்பேனா தெரியலன்னா வண்டி போயிடும், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணிடும், நிறைவேறிடும், அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை.
எவ்வளவு தூரம் இந்த வாக்குத்தத்த பாதையில கர்த்தர் என்னை கொண்டு போகணுமோ கொண்டு போவாரு. ஆனா என்கிட்ட ஆரம்பிச்சாரு, இதை என் சந்ததிகள்கிட்ட கண்டித்த கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரு, நிச்சயமா சேர்த்துருவாரு. அதனால எனக்கு பயமே இல்லை, எனக்கு கவலையே இல்லை. அது நிச்சயமா போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துரும். ஏன்னா நான் வாக்கு தத்தத்தை விட ரொம்ப சின்னவன். வாக்கு தத்தம்லாம் ரொம்ப பெருசு. அது 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கை காக்கிற தேவன். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கு. அவர் நின்று தன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் உயிரோடு இருக்காரு. அதனால எனக்கு என்ன பயம்? முன்னால் ஒரு பைலட் அவர் என்ன பண்றாரு, விமானத்தை ஓட்டிட்டு இருக்காரு. ஒரு டிரைவர் ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பயங்க, நான் படுத்து தூங்குறேன். சேர வேண்டிய இடம் சேரும். அதனால எனக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை, பயம் இல்லை. உண்மையா சொல்றேன், கர்த்தரை உறுதியா நம்புறவங்க எதை பற்றியும் பதறவே மாட்டாங்க. என்ன நடந்தாலும் பதற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கு, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர், கர்த்தர் செய்து முடிக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதனால நான் எதுக்கு பதறணும்? பயப்படவே மாட்டேன், பதறவே மாட்டேன். பதறாமல் கர்த்தரை பின்பற்றி செல்லுவேன், கர்த்தரை பின்பற்றி செல்வேன். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஆண்டவரே, ஒரு நாளும் பதறாமல், ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் உம்மை பின்பற்றி செல்ல எனக்கு கிருபை தாரும். உம்மையே நம்பி இருக்க எனக்கு கிருபை தாங்க. முழு மனதோடு உம்மை நான் நம்புறேன். தொடர்ந்து உம்மை பற்றி கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆபிரகாமை போல முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பி, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் போட்டிருக்குல்ல. கர்த்தரை நம்பிட்டேன், கர்த்தர் செழிப்புக்க தான் செய்வார், என்னை கைவிட மாட்டான்னு விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மையே நம்பி உம்முடைய பாதம் பணிந்து, ஆண்டவரே உமக்கு நான் காத்திருந்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்க என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர், உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிற ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு பயமே இல்லை, எனக்கு கலக்கம். அவர் என்ன செய்ய மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார், மனம் மாறவே மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் என்னை நடத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு செல்வார், நான் விசுவாசிக்கிறேன். உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் முடிவில் ஜெயம் பெறுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்புறவங்களாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா?